ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 138 ஸ்டாக் இன்றைக்கி லாங்காக இருந்திருக்கு. ஒரு 43 ஸ்டாக் வந்து ஷார்ட்டாக இருந்திருக்கு. ஸோ டெஸ்பைட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு வால்டேலாக இருந்தாலும் லாங் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு டேட்டா அஃப்கோர்ஸ் நிஃப்டி கூட ஷார்ட் கவரிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டில் கொஞ்சம் லாங் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரும்போதே ஒரு அலர்ட் மாதிரி ஆச்சு. அங்கேருந்து மார்க்கெட் செல் ஆச்சு, அகெயின் ரைஸ் ஆச்சு. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி டைனமிக்காக தான் இருந்தது. ஓகேங்களா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்றத சொல்லிடலாம். பட் வந்து ஒரு நடுவில் ஒரு நல்ல செல் ஆஃபு, அங்கேருந்து பெரிய ஒரு அப் ஆச்சு, அகெயின் டவுன் ஆச்சு, அகெயின் வந்து ஹை ஆச்சு. ஸோ ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே நல்ல ஒரு வால்டைல் இருந்தது. அதுக்கான காரணம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்ட்ராடல் இருந்தது. அந்த 285லேருந்து 175 ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் இன்றைக்கி டிகே கிடச்சிருக்கு. அப்படின்னா அதுக்கேற்ற மூவ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மூவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருந்து தான் கேட்டிங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் செல் ஆஃப் ஆச்சு. பட் நிஃப்டி ஓரளவு மேனேஜ் ஆகி மார்க்கெட் வந்து நின்றுச்சு அப்படின்றது சொல்லலாம். நாளைக்கு ஒரு 175 பாயிண்ட் கேம் இருக்கும். ஸோ இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ஓப்பனிங் மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் வந்து ஒன்று மேலே இல்லை கீழே இருக்கும். அதர்வைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் புட்டில் நல்ல ஒரு ஷேடு வந்து இருக்குது. எண்ட் ஆஃப் யூஓடியில் கால்லையும் அந்த மாதிரி ஸ்லைட்டாக இருக்குது. ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா இல்லை உண்மையாக இந்த 175 பாயிண்ட்டும் நாளைக்கு வந்து ஒரு மூவ் இருக்குமா அப்படின்றது எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்தவரையும் ஒரு 80% வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அதே இடம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் நிஃப்டியோடைய விஷயம் ஸ்டார்ட் ஆஃப் த டே நம்ம சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து 230 தான் ஓப்பன் ஆச்சு. முடிஞ்சது 174. ஒரு 60-65 பாயிண்ட் வந்து டிகே இருந்தது. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இஓடியோட கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 285லேருந்து டிகே வந்து மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோட அட் த மணி சொன்ன மாதிரி ஒரு 175 பாயிண்ட்டு மேலே ஒரு 200 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 200 பாயிண்ட்டுக்கும் ரேஞ்சு இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கால் சைட்லேயும் அண்ட் புட் சைட்லேயும் ரொம்ப அக்ரெசிவாக அடிஷன்ஸு அன்வைண்டிங்கு அப்படின்றது நிறையவே இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 24,700 புட்டு ஹெவியாக இருந்தது. பட் வந்து மார்க்கெட் கீழே இறங்கவே அந்த புட்டெல்லாம் அன்வைண்ட் ஆகிருக்கு. இது வந்து கொஞ்சம் ரேர் தான். பட் இன்றைக்கி நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்வைண்ட் ஆகிறதும் அண்ட் அடிஷன் ஆகிற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஒரு கணிக்கலாம் முடியல. ஓகேங்களா, இங்கே தான் இருக்கும் அப்படின்றது வந்து கணிக்க முடியல. பட் லெட்ஸ் சி, நாளைக்கு ஒரு 175 பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது மார்க்கெட் எங்கே வேணால் போகலாம். கம்ஃபர்டபுளாகவே அதுதான் சொல்லுது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மேலே போனாலும் ஏறுது, கீழே போனாலும் ஏறுது. ஸோ ஓப்பன் ஆகிற இடம் தான் முக்கியம். ஸோ அதை வச்சு மார்க்கெட் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்குது. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 50-55 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு இது என்ன மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்ட்டு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். செக் பண்ணுங்கள். எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் முக்கியம். நேற்று ஒரு 6,000 கோடி கைட்டி விட்ருக்காங்க. இது வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பார்க்கலாம். மார்க்கெட் மேபி வந்து இன்றைக்கி இருந்த ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் பார்க்குறேன். நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் மார்க்கெட் ஒரு மாதிரி நிற்கிதா அப்படின்றது தெரியும். லெட்ஸ் சி. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி கவனிக்க வேண்டியவை முக்கியமான ஃப்ளாஷ் பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸ் ஒரு 5% இறங்கியிருக்கு, விச் இஸ் குட். மார்க்கெட் மேபி வந்து ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு. நிஃப்டி ஸ்ட்ராடல் 174 அண்ட் சென்செக்ஸ்க்கு 1238 இருக்குது. பார்க்கலாம். இனிஷியலாக வந்து ஒரு வால்டைல் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 80% வந்து கன்சாலிடேட் ஆக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸ்கியூ வந்து வால்டைலாக இருக்குங்க. ஸோ ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு நம்மளால் டைரக்ஷன் சொல்ல முடியுமானா கிடையவே கிடையாது. ஏன்னா கீழே போனாலும் உடைக்குது, மேலே போனாலும் உடைக்குது. ஸோ நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனோ ஓப்பனிங் ஆகிற விஷயம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் மேபி ஸ்லோவர் ஆகலாம். டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சர்ஸ் ஓஏயை வச்சு மார்க்கெட்டு இன்றைக்கி நிஃப்டி ஒரு 0.35% ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. மேபி இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்காக கூட இருக்கலாம். அண்ட் ஏன்னா நேற்று ஹெவியாக இருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 0.2% இறங்கியிருக்கு. சின்ன ஒரு அடிஷனு. ஸோ இது அடிஷனாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை அப்படின்றது தான். ஏன்னா 100 பாயிண்ட் தான் டவுனு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட அந்த பாயிண்ட்டும் ஒரு 12 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் குட்.
அண்ட் மிட் கேப் நிஃப்டி நியராக 1% அப்பாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்பாக இருக்குது. இது டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்னே கூட சொல்லிடலாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம இனிஷியலாக நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த லாங் ஒரு 130 ஸ்டாக் இருந்ததில்ல, அதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ப்ராடர் மார்க்கெட்டான மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இருக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டும் நிஃப்டி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ஒரு மாதிரி தான் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், இது மேபி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கில் பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரைக்கில் ஹெவியாக வந்து புட் செல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அதை அன்வைண்ட் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக இந்த ஒரு வேல்யூ வந்து இறங்கியிருக்கும். ஸோ விச் இஸ் குட், ஒன்றுக்கு மேலே இருந்தாலே நல்லது அப்படின்ற மாதிரி தான். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பெரிய நியூஸும் இதுவரையும் இல்லை மார்க்கெட்டில். ஓகேங்களா, இன்றைக்கி பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கி கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் இறங்குனது நல்ல விஷயமா பார்க்கலாம். அண்டு ப்ரீமியம் வந்து நல்லா கரைஞ்சிதுங்க. ஓகேவா, ஸோ அது வந்து சொல்லி தான் ஆகணும். அண்டு யூஜ் ஆல்ரெடி நம்ம சொன்னது புட்டும் அண்டு காலோட ஓயையும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா 50 பாயிண்ட்டுக்கும் மாறி இருந்தது. அது 1.25 கோடி போனாலும் அது 40 லட்சமாக மாறுதுன்னா விச் இஸ் நாட் அ நார்மல். ஓகேங்களா, இப்படி மாறுறது. பட் வந்து மாறி இருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் அந்த ப்ரீமியம் கரைக்கிறதுக்காக விளையாட்டாக கூட இருந்திருக்கலாம். லெட்ஸ் சி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. டோட்டலாக கன்க்ளூஷன் இப்போ வரைக்கும் பேசினதை வச்சு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். டெஸ்பைட் வந்து இன்றைக்கும் இந்தியா விக்ஸ் இறங்கினதுனால நாளைக்கு ஒரு 80% கன்சாலிடேஷனுக்கான வாய்ப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடை பிளான் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.